ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி சப்பாத்தி இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். கேப்சிகம் பீனட் கிரேவி. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு குடைமிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கியிருக்கேன், 50 கிராம் நிலக்கடலை, உப்பு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, அப்புறம் 2 டீஸ்பூன் சீரகம். இப்போ 1 டீஸ்பூன் சீரகம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒரு ஜாரில் மாற்றி திக்காக பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அது சூடான உடனே நம்ம எடுத்து வச்ச 1/4 கப்பு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த நிலக்கடலையை நம்ம வறுக்கலாம். ரொம்பலாம் கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வறுப்பட்டால் போதும். இந்த நிலக்கடலையில் நிறைய நல்ல கொழுப்புகள் இருக்குது. இதயத்துக்கு தேவையான மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இதில் நிறைய இருக்குது. அப்புறமா விட்டமின் பியும் இதில் இருக்குது. ஸோ இதில் கூடுமானவரை உடம்புல சேர்த்துக்கோங்க உணவோட. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை பொடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப பவுடர் பண்ண வேணாம், கொரன்னு திரிச்சு வச்சா போதும். இப்போ அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும், கருகிற வேணாம். இப்போ எடுத்து வச்ச 1/2 கப்பு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரையில் நல்லா வறுத்துக்கோங்க. 1-2 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்ச இஞ்சி, பூண்டு, தக்காளி பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையில் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா தண்ணியும் வற்றி நல்லா திக்கான பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதோட கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து மசாலாவை நல்லா வறுத்துக்கோங்க. மசாலா ரொம்ப தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. தணலை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வறுத்துக்கலாம். மசாலா ஓரளவு நல்லா வதக்கின அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் கிட்டத்தட்ட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடலாம். மசாலா குக் ஆகிற அளவு. நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் எல்லாத்தையும் கிரேவியோடு சேர்த்துக்கலாம். இந்த கேப்சிகம் எல்லாத்தையும் மசாலாவோட எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு இந்த குடமிளகா ஓரளவுக்கு வெந்தால் போதும். 2-3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். இந்த கிரேவிக்கு இந்த குடமிளகா கொஞ்சம் நரிச்சுன்னு க்ரன்ச்சியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிடும்போது. அதனால் ஓவர் குக் பண்ணாதீங்க. உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கேப்சிகம் வேகிற அளவு வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற நிலக்கடலை இதோட சேர்த்துக்கலாம். நிலக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது.
நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட உங்களுக்கு நிறைய வேணுன்னா சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொடிச்சது மிச்சம் இருக்குன்னா அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வேறு கிரேவி செய்யும்போது இதை ஃபைனலாக ஆட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். கொதிக்கும்போது இந்த கிரேவி இன்னும் திக்காயிடும். நம்ம நிலக்கடலை பொடிச்ச நிலக்கடலை சேர்க்கறதுனால ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேப்சிகம் பீனட் கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கார்னிஷ்க்கு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைங்களை சேர்த்துக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். சஷ்டிகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.